திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே புதிதாக கட்டப்படும் அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் அருகே சின்னக்காம்பாளையம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். மதுபாட்டில் மாலையுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே அதிகாரிகள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த 2 இளைஞர்கள் அருகில் இருந்த செல்போன் டவரில் ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் சமாதானம் செய்து இளைஞர்களை கீழே இறக்கி வைத்தனர். பின்னர் மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து 3 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. மக்களை காப்பாற்று, மக்கள் நிம்மதியை கெடுக்காது. வேண்டாம் வேண்டாம் தமிழக அரசே, கோவம் ஆண்டியமாக்காதே. சங்கம் போராட்டம், கடையே எங்களுக்கு வேண்டாம், எங்கேயுமே எங்களுக்கு வேண்டாம். நீங்க முழுக்க முழுக்க தடுக்கணும். தடுத்தாதான் நாங்க நிம்மதியா வாழ முடியும். எல்லாருமே நிம்மதியா வாழ முடியும். எங்க ஸ்கூல்ல பாத்ரூம் நீட்டா இல்ல, காம்பவுண்ட் சுவர் கட்டல. அப்புறம் எங்க ஊர்ல லெட்டின் பாத்ரூம் கட்டி 6 மாசம் ஆகுது. இதெல்லாம் ஓபன் பண்ணல. இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லையா? மதுபான கடை மட்டும் ஏன் 1 வாரத்துல கட்டி ஒரே வாரத்துல ஓபன் பண்றீங்க? சாலை மறியல் பண்ணோம், யாரும் வராதங்காட்டி இப்போ நாங்கள் செல்போன் டவர் மேலே ஏறி குதிச்சிருவோன்னு போராட்டம் பண்ணுங்காட்டி இப்போ எல்லாம் ஒத்துருக்குறோம்.